பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். தமிழ் திரைப்பட உலகிலும் அரசியல் உலகிலும் SSR என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் திரு SS ராஜேந்திரன் அவர்கள். இவர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அமைச்சர்களுக்கு இணையான அந்தஸ்துடைய சிறுசேமிப்பு திட்ட குழுவின் துணைத் தலைவராகவும் இவர் இருந்திருக்கின்றார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் இவர் பதவி வகித்திருக்கின்றார். திரு SS ராஜேந்திரன் அவர்கள் 1927 ஆண்டு பிறந்து 2014 ஆண்டு தனது 87வது வயதில் காலமானார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோ தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது. பேரன்பமிக்க பெரியோர்களே, ஆர்மை தாய்மார்களே, ஆர்வமுள்ள நண்பர்களே, உங்கள் எழுச்சிமிக்க இந்த வரவேற்பை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய அருமை அண்ணன் புரட்சித் தலைவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் உள்ளத்தில். புரட்சித் தலைவருக்கு பிறகு அவர் நடித்த வேடங்களை நாடோடி மன்னன், காஞ்சி தலைவன் போன்ற படங்களில் அவர் பாத்திரத்தை நடிப்பதற்கு இன்றைக்கு ஆள் கிடையாது. அங்கே இது போன்ற சிறப்புமிக்க பாராட்டு கூட்டம் நடந்தது. அண்ணா எம்ஜிஆர் விழாவை தான் நடத்தினார்கள். அதில் ஒரு நண்பர் பேசினார், உள்ளூர்காரர் விகடமாக பேசினார். எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இடத்தை அடைக்க யாரும் கிடையாது. அண்ணன் புரட்சித் தலைவர் அவர்களை ஆரம்ப காலத்திலிருந்தே என்னோட அரவணைத்து போவார். எனக்கு பழைய விஷயங்கள்லாம் எல்லாம் வருது. என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்தார். TK சோழன் நாடக குழுவில் நான் கதாநாயகன் நடித்து கொண்டிருந்தேன். அப்போ ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் கோயம்புத்தூரில் அவர் மாத சம்பளத்துக்கு இருக்கிறார். என்னுடைய நாடகங்கள்லாம் விடாமல் வந்து பார்த்துருக்காரு. அப்போ சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிட்டு இருக்கார். நரசிம்ம பாரதின்னு ஒரு நடிகர், அவர் ஜூபிட்டரில் மாதச்சம்பளத்துக்கு தான் இருக்கிறார். அண்ணனும் மாதச்சம்பளம், நம்பியார் போன்ற மாதச்சம்பளத்துக்கு இருக்காங்க. எங்கள் நாடக குழுவில் நான் அனுமதி பெற்று அவரை போய் பார்க்கணும், ஸ்டுடியோவில் போய் பார்க்கணும். ரோட்டில் நிற்கிறேன், பஸ்ஸுக்காண்டி காத்துக்கிட்டு. எங்களுடைய முதல் சந்திப்பை பாருங்கள். போனோன்னே அண்ணன் உட்காந்துருக்கார் எம்ஜிஆர் பஸ்ஸில். அதாவது இந்த காவி சட்டை சின்ன அண்ணன் மனப்படுவார்ல, அந்த மாதிரி கதரை வேஷ்டி, கலர் சட்டை, நெத்தியில் பட்டை, குங்குமம் எல்லாம் போட்டுக்கிட்டு முடிவுள்ள உதரம் உட்காந்தார். வணக்கண்ணேன்னு சொன்னேன். அவர்கிட்ட இருக்கிற பண்பை பாருங்கள். தம்பி, உங்கள் நாடகத்தை நிறையா நான் பார்த்துருக்குறேன், என்னை போங்க வாங்கங்கிறார். பெரியார் சொல்லுவார் மற்றவங்களை போங்க வாங்கன்னு, அப்புறம் அண்ணன் எம்ஜிஆர் தான் சொல்லுவார். முதல்ல என்னை கவர்ந்து விட்டார். என்னை போய் போங்க வாங்கன்னு சொல்கிறீங்களேன்னு. நான் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ எங்கே போகிறீங்க? சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு போகிறேன். நரசிம்ம பாரதி என்னோட நாடகத்தை நடித்தவர், அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. நான் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தேன். அந்த கண்டக்டர் அவர் வாங்கிட்டார். உங்கள் டிக்கெட்டுன்றது எனக்கு வாங்கிட்டார். பேசிகிட்டே போகலாம். நாடக குழு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கட்டுப்பாடு, வெளியெல்லாம் போக முடியாது. போய் சொன்ன நேரத்துக்கு வந்துடணும் அப்படின்னா நான் சொன்னேன். அவர் சொன்னார்னா, நீங்கள் என்னை முதல்ல சந்திக்கல, நான் உங்களோட நாடகங்கள் நிறைய பார்த்துருக்கிறேன். அப்போவே நான் சொல்லுவேன், நல்ல அருமையான குரல் இவருக்கு, இவர் சீக்கிரம் விரைவில் எதிர்காலத்தில் ஒரு நட்சத்திரமாக வருவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேசிட்டு போனோம். ரொம்ப கட்டுப்பாடு சொன்னேன். இந்த கட்டுப்பாடு ரொம்ப அவசியம், உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப உதவும் அப்படின்னு எனக்கு புத்திமையெல்லாம் சொல்லிட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி நரசிம்ம பாரதி எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு போயிட்டார். அதன் பிறகு நண்பர்களே,
டிகேஎஸ் நாடக குழு வந்து நான் விலக வேண்டியிருந்தது. விலகி கலைவாண நாடக சபை என்எஸ்கே நாடக சபை சென்னையில் நடக்குது. அங்கே நான் வந்திருக்கிறேன், சினிமாவில் நடிக்கலாம்ங்கிற எண்ணத்தோடு. அப்போது ஜூபிட்டர் பிக்சர்ஸ்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு அழைப்பு வருது, அபிமன்யு படத்தில் அபிமன்யுவாக நடிக்கிறதுக்கு. அண்ணன் தான் சொல்லியிருக்கிறார். தகவல் இருந்தது. நான் போனோன்னே எனக்கு மேக்கப்பெல்லாம் போட்டு விட்டார், ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அடைக்க விட்டார். என் கூடவே இருந்தார். மேக்கப் டெஸ்ட்டு சினிமா நடிக்கிற மாதிரி பசங்களை பேசி நடிக்கணும். அந்த அவசரம் தான் நான் பேசுகிறேன். டெஸ்ட் எடுக்கிற போதே கைது விட்டுட்டாங்க. உடனே எல்லார்ட்டையும் புகழ்ந்து பேசிவிட்டு என் தம்பி அப்படி இப்படின்னு, இந்த மாதிரி 6 வசனம் பேச முடியாது, இந்த குறவை இப்போ எவ்வளோக்குமே கிடையாதுன்னு சொல்லி தீண்டார். அப்போ அந்த மாதம் நாடக குழுவில் எனக்கு எக்ரிமெண்ட் இருக்குது. ஆக அவங்க என்ன பண்ணாங்க, என் முழுமையாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. நான் தான் நினைக்கிறது. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அதில் எனக்கு அப்பாவாக அன்றைக்கி போகலாம் அவர் அர்ஜுனா வேஷத்தில். அங்கேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, நாடக கம்பெனியில் இன்னொரு இருக்குது, கான்ட்ராக்ட் இருக்குது, எங்கள் அனுமதி இல்லாமல் போட வேஷம் கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னா. அப்போ அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டார். உங்களுக்குன்னு ஒரு காலம் வரலையா, நீ ஹீரோவா திகழவைங்கய்யா, இந்த வாட்ச் கடை போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஜூபிட்டர் முதலாளின்னு சொன்னார், மொய்தீன் சொன்னார். அந்த காலத்திலே அப்போ 5000 ரூபா எனக்கு பணம் கொடுத்தாரு, பெரிய தொகை. இப்போது இதை படத்துக்கு அட்வான்ஸாக வச்சுக்க, என் படத்தில் ஒரு நான் கதாநாயகனை போட்ட தீருவேன், இந்த எக்ரிமெண்ட் முடியட்டும் அப்படின்னு சொன்னார். எங்கே எந்த விழாவுக்கு போனாலும் இது மாதிரி நிகழ்ச்சிகளில் எல்லாம் என் பெயரை குறிப்பிட தவறமாட்டார் அருமையான புரட்சிகர தலைவர். ராஜா தேசிங்கன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எந்திரியா மேக்கப்போடு, உனக்கு ஜோடி, உங்களுக்கு ஜோடி பத்மினி, எனக்கு ஜோடி பானுமதி, வாங்க நல்ல கலைவாணம் வந்தாங்க. அந்த படத்தில் நடித்து முடித்தோம். அதேமாதிரி காஞ்சி தலைவன் படத்தில் நடித்தோம். நானும் அண்ணன் எம்ஜிஆரும் முதல்ல தேர்தலில் அதிமுக ஈடுபட்ட போது நான் தேர்தலில் நிற்கலன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டார், எல்லா தொகுதிகளுக்கும் இப்போ பிரச்சாரத்துக்கு போகணும், நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், நீங்களும் வாங்க, ஆக நான் தேர்தலில் நிற்க வேண்டாம் நான் சொன்னேன். அருப்புக்கோட்டத்தில் ஒரு 2 நாள் அங்கே எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் பாரத் பிளாக்கில் மனு தாக்கல் செய்கிறார். அது தெரிஞ்சு கேள்விப்பட்டு நேராக நான் அருப்புக்கோட்டைக்கு போனேன். போய் அவரை வாபஸ் வாங்க வச்சு அவரோட அண்ணன் புரட்சித் தலைவருக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த முறையில் அண்ணன் முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். சிறிது நாட்களில் சரியான காரணம் சொல்லாமல் பார்லிமெண்ட் தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கவில்லை அதிமுக என்ற காரணத்தை வைத்து அதிமுக அரசை கலைத்தார்கள். மறுபடி தேர்தல் இருந்தது. மறுபடி தேர்தல் இருந்தவங்களே அண்ணன் எம்ஜிஆர் எப்போவுமே அவர் கூட சிறப்பான குணம், தன்னை பற்றி அதிகமாக பலத்தை கணக்கு போட மாட்டார், குறைவாகவே கணக்கு போடுவார். அதான் அவற்றை உள்ள சிறப்பு. ஆகவே இந்த தேர்தல் நீங்கள் நிற்கிறார், சரின்னு நிற்கிறான். எனக்கு ஒரு தொகுதி, உங்களுக்கு ஒரு தொகுதி, நீங்களே முடிவு பண்ணுங்க. முதல்ல மேற்கு ஆண்டிவட்டி, 2லையுமே எம்ஜிஆர் எஸ்ஆர் போட்டாங்க. 2 போட்டோம். முதல்ல முத்து சொன்னார், ஆண்டிவட்டி பெரிய கிராமங்கள் நிறைஞ்ச ஊர், அது எஸ்எஸ்ஆர் தான் லாயக்கு, அவர் சொந்த ஊர் அது, நீங்கள் முதல்ல மேற்கில் நில்லுங்கன்னார். முதல்ல மேற்கு நானும் போய் பேசுகிறேன். அதை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டிவட்டி தொகுதியில் நடந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். அதிகப்படியான ஒன்று. இன்னும் அது வரைக்கும் அண்ணன் எம்ஜிஆர் விட என் ஓட்டு வாங்கலை, ஜெயலலிதா வாங்கலை. சரத்துறை ஆண்டிவட்டி சரத்துறை அதிக ஓட்டு வாங்கித்தேன் நான் தான். ஆகவே வெற்றி பெற்று வந்தால் மறுபடியும் வந்து மந்திரி சபை அமைக்கிறார் அண்ணன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே சமயத்தில் மந்திரி லிஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு, முதலமைச்சர் கூடுறார் வாங்கட்டு. நான் கோட்டைக்கு போகிறேன். போன உடனே நீங்கள் அமைச்சராக இருக்கணும்னாரு. எனக்கு அமைச்சராக வேணாண்ணேன்னு.
ஆண்டுவெட்டி தொகுதிக்காரங்க கேட்பாங்கள்ல, நாங்கள் தானே அதிகமாக போட்டிருக்கோம், அவனுக்கு கேட்பாங்கடே அப்படிதான். அவர் நினச்சிட்டாரு, நான் மறுத்த உடனே வேண்டாம் மறுத்த உடனே எங்கேயாவது சாதாரண அமைச்சர் ஓட்டு ஒரு 4வது 5வது சில உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்னு தமிழ் பயப்படுற இருக்கு. ஏன்னா எங்கே நாங்கள் கூட்டத்துக்கு போனால் சேர்ந்து உட்காருவோம் பக்கத்தில், அப்படி பழையாச்சு. அப்படி சந்தேகப்பட்டு நீங்கள் எந்த மந்திரி கேட்குறீங்களோ அந்த மந்திரியா அண்ணே பேச்சு மாற மாட்டீங்களா? மாற மாட்டேயா, நிச்சயமாக மாற மாட்டேங்க, மாறவே மாட்டேன். என்ன மந்திரி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சீஃப் மினிஸ்டர் நான் இருக்கேன், முதலமைச்சராக நான் இருக்கேன் அப்படின்னு. என்ன அது, நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான், நான் இருந்தாலும் ஒன்று தான் அண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் அமைச்சருக்கு ஈக்குவலாக சிறுசேமிப்பு துணைத் தலைவர் போட்டு ஒரு பதவி கொடுத்தாங்க. அதுவும் தமிழ்நாட்டிலே சிறுசேமிப்பு துணைத் தலைவர் இருந்தவர்களில் அதிகப்படியான வசூல் பண்ணி கொடுத்தவன் நான் தான். நாட்டை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கக்கூடாது என்ற கொள்கையுடையவர் அண்ணன் புரட்சி தலைவர். அவரால் வாழ்ந்தவர்கள் பலர். சென்னைக்கு வந்தால் பணம் தீர்ந்து விட்டால் கவலைப்பட வேண்டியதில்லை, எம்ஜிஆர் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு வந்து உண்டு. இன்னும் பல சம்பவங்களை சொல்லலாம். நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள், பின்னால் இசையை நிகழ்ச்சி நடந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் புகழ் வாழும், அவர் வாழுவார், அவருடைய லட்சியங்கள் வாழும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொள்ளுவேன். அண்ணன் எம்ஜிஆர் மறைந்த பிறகு கவனமாக கேட்க வேண்டும், முக்கியமான விஷயம். அண்ணன் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அரசாங்கத்தில் ஸ்டுடியோ கட்டினார்கள். அந்த ஸ்டுடியோவுக்கு எம்ஜிஆர் ஸ்டுடியோ என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். முடியாது, ஜெயலலிதா ஸ்டுடியோ என்று தான் பெயர் வைக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னதோடு மட்டுமல்ல, அண்ணா தொகுதிக்கு விளைக்கிறார்கள். ஆக உங்கள் மனம் புண்படும்படியாக நான் வந்து பேச மாட்டேன். ஏன்னா நான் உங்களெல்லாம் விட மிக அழுத்தமானவன், உறுதியானவன், கொண்ட கொள்கையிலே மிக நம்பிக்கை உள்ளவன். ஆகவே நான் சொல்லுகிறேன், புரட்சித் தலைவர் புகழ் வாழும், மனிதாபிமானம் இருக்கிறவர்கள் வரை அவருடைய பெயர் நிலைக்கும். ஆகவேதான் இந்த எழுச்சி மிக்க உற்சாகம் மிகுந்த கூட்டத்தில் நீங்கள் வாழ்த்துகிறீர்கள், போற்றுகிறீர்கள், வணங்குகிறேன், அடிபணிகிறேன். வணக்கம், நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன்.